ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த். iQoo கிட்ட இருந்து நெக்ஸ்ட் அடுத்தது iQoo 10 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகாது, டைரக்டா iQoo 11 சீரிஸ் தான் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற இந்த அப்டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல இதை பத்தின அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த iQoo 11 சீரிஸை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு சில லீக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டிக்டோவா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே லீக் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இந்த லீக்ஸ்க்கான சோர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா TKDN இந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் தான் இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே லிஸ்டிங் ஆயிருக்கக்கூடிய அந்த லிஸ்டிங்கில் இருந்து நமக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றின நிறைய லீக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக்கை பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. மற்றபடி இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே நமக்கு டிக்டோவாக லீக் ஆயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, சாம்சங் உடைய ஒரு AMOLED பேனல் தான் இதில் நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது கூட இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ்ல இருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளே ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு கொடுக்க போறாங்க. இது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பேட்டரி ஃபீச்சரா நமக்கு இதுக்கு முன்னாடி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இந்த 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி சார்ஜ் பண்றதுக்கு 200 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியுமே இந்த லீக்ஸ் நமக்கு வந்துச்சு 200 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 200 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் போன்ல வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்னு எல்லாமே டாப் நாச்சா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இதுல டவுட்டே கிடையாது. இது iQoo 11 Pro அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஹையஸ்ட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னும் போது கண்டிப்பா ஸ்னாப்டிராகனுடைய ஹையஸ்ட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் Snapdragon 8 Gen 2 நெக்ஸ்ட் Snapdragon கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. Snapdragon 8 Gen 2 தான் இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டாப் நாச்சா வேற லெவல்ல தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது கூட சப்போர்ட்டிவா நமக்கு இன்னொரு சிப்பும் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆட் பண்ண போறாங்க. விவோ உடைய V2 சிப் அப்படின்ற இந்த சிப்பும் இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த Snapdragon 8 Gen 2 கான சிப்செட்டோட நமக்கு ஆட் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த விவோ V2 சிப் இந்த சிப்செட்டை பத்தி கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிப்செட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய கேமிங் அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையுமே நமக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் சிப்பை ஆக்சுவலி விவோ ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்டா ஒரு iQoo ஸ்மார்ட் போன்லயும் இந்த விவோ V2 சிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சிப்பை தான் இங்க இந்த வாட்டி iQoo 11 Pro ஸ்மார்ட் போன்ல இந்த ஹையர் வேரியன்ட்கான இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. அதனால இந்த சிப்பும் இந்த Snapdragon 8 Gen 2 ஓட நமக்கு கம்பைன் பண்ணி இன்னும் பெட்டரான, இன்னும் ஸ்மூத்தான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்னும் பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த V2 சிப் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி iQoo தரப்புல இருந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வகையில ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் iQoo எப்பவுமே அவங்களுடைய கேமிங் மட்டும் இல்லாம கேமரா வைஸுமே அவங்க நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இருக்க போகுது. சோனியுடைய IMX866X அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி தான் இந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. அந்த வகையில் 50 மெகா பிக்சலுக்கான இந்த பிரைமரி கேமரா சோனி கிட்ட இருந்து ஒரு லேட்டஸ்டான 800 சீரிஸ்க்கான ஒரு சென்சாரோட நமக்கு வரப்போகுது. இது போக இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்க போகுது. அண்ட் இதுல மோஸ்ட்லி IMX766 கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் கடைசியா ஒரு 14.6 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில iQoo எப்பவுமே அந்த மூணாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இங்க 3 கேமராவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. பட் அதே சமயம் இதுக்கு முன்னாடி iQoo 9 Proல நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய இந்த பிரைமரி கேமரா கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கிம்பிள் கேமரா நமக்கு கொடுத்துருப்பாங்க.
போகிறாங்க. ஸோ அந்த கிம்பிள் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா சோனியுடைய 800 சீரிஸ்க்கான சென்சரோட இருக்கும் அப்படின்ற இந்த அப்டேட் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த பிரைமரி கேமரா நார்மல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய நார்மல் கேமராவாக இருக்க போகுதா இல்லை அல்ட்ரா லெவல் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கிம்பிள் கேமராவாக இருக்க போகுதா அப்படின்ற அந்த அப்டேட் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமராலாம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் கேமரா தான். அதே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. இதுலலாம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் செல்ஃபி கேமரா வைஸ் நமக்கு கிடையாது. அந்த வகையில் ஓவரால் கேமரா செட்டப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டாப் நாச்சான கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது கூட இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் நமக்கு இருக்க போகுது. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இதில் இருக்க போகுது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கான அந்த ஒரு அப்டேட்டட் OS-ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின எக்ஸாக்டான லீக் இப்போதைக்கு இல்லை. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நவம்பர் இல்லைனா டிசம்பர் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனா மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஜனவரி மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற இந்த ஒரு கேள்வியும் இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. பட் எப்பவுமே iQoo அவங்களுடைய ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைசிங் தான் செட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் கண்டிப்பாக அபோவ் 50,000 தான் இருக்கும். பட் அண்டர் 60,000 கேட்டகரியில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். பட் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த iQoo 11 Pro ஸ்மார்ட் ஃபோனில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரைஸிங்காக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.